கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் நியர் மகாபலிபுரம் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். மகாபலிபுரம் சரௌண்டிங் தான், பக்கத்துலேயே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல வந்து டெவலப்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் தான் நம்ம சேலுக்கு பார்க்குறோம். இது வந்து என்னென்னா மொத்த பிளாட் வந்து சேலு. கிட்டத்தட்ட வந்து 137 பிளாட் போட்டாங்க. 27 பிளாட் மட்டும் சேல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் மொத்தமாக அவுட் ரேட்டு தான், இந்த மார்க்கெட்டிங் இது மாதிரிலாம் கிடையாது. அவுட் ரேட்னால் நீங்கள் வந்து பேசலாம், அவுட் ரேட்டுக்கு ரெடியாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு. ரேட் வந்து நீங்கள் டைரெக்டாக செல்லர்கிட்ட பேசிக்கலாம். நல்ல ஒரு காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி, ஆர்ஆர் காம்பவுண்ட், ஃபுல்லாகவே ஆர்ஆர் காம்பவுண்டு. தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு 150 மரங்களுக்கு மேலே தென்னை மரம், மாமரம் சூப்பராக இருக்கும் பிளாட்டில். இதை வாங்குறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, மாமரங்கள் நல்ல வளர்ந்த மாமரங்கள். இதில் பார்த்து தெரியும் காய் அந்தளவுக்கு காமிச்சு. ஒரு பிளாட்லேயுமே மாமரங்கள் இருக்குது. உள்ளே லாஸ்ட்டில் மட்டும் மரங்கள் இருக்காது, பாருங்கள் எல்லாமே நல்ல மரம். பின்னாடி ஆர்ஆர் காம்பவுண்ட், ஒரு இதுலேயுமே ஒரு 4 மரமாவது இருக்கும் பிளாட்ஸ். காய் பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு, கீழே பழுத்து கொட்டி கிடக்கு பாருங்கள். நல்ல ஒரு மாமரம், எல்லாமே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. சீசனுக்கு நல்ல காய் காய்ச்சிட்ருக்கு. சுற்றி மாமரம், பிளாட் ஃபுல்லாகவே மரம். உள்ளே போகலாம். உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ பார்க்கலாம். வில்லேஜ் உள்ளவே இருக்குது ப்ராப்பர்ட்டி. நல்லா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். 30 ஃபீட் ரோடு, எல்லா ரோடுமே 30 ஃபீட் ரோடு அண்டு 23 ஃபீட் ரோடு, 2 ரோடு தான் போட்டிருக்காங்க. 30 அடி ரோடு, 23 அடி ரோடு. நல்ல இங்கெல்லாம் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேட்டில் கிடைக்காது நிறையா. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் தென்னை மரம். பிளாட்ஸ் ஃபுல்லாகவே தென்னை மரம், மாமரம். ஓகே, ட்ரோன் வியூ நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரோன் வியூவில் எப்படி இருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
உள்ளே போகலாம். பெரிய கிணறு, நல்ல தண்ணி இருக்குது. பெரிய கிணறு, நல்ல பெரிய மாந்தோப்பு. சுற்றி பார்க்கலாம். நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகும் பார்க்குறதுக்கு. ட்ரோன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரோனில் பார்த்ததை உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ஒரு 23 ஃபீட் ரோடு இருக்குது. அப்படியே காமி நம்ம வந்து 30 ஃபீட் ரோடு. அடுத்த ரோட்டில் இதெல்லாம் பிளாட்டு, இது எல்லாமே பிளாட்ஸு. இது தொங்குது பாருங்க. அது இதுலேயும் பழம் கீழே கொட்டியிருக்காரு. இது ஒரு ரோடு. இது ஃபுல்லாக தென்னை மரம். அந்த சைடு அங்கங்கே தென்னை மரம், மாமரம் இது கலந்துருக்கு. இதில் எல்லாமே நல்லா வளர்ந்த மரங்கள் இந்த சைடில். இந்த பிளாட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே நிழல், ஃபுல்லாக நிழல் தான் வரும். ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு எல்லாமே. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 8 to 10 வருஷத்து மரங்கள். ஃபுல்லாக பழம்தான். கீழே இவ்வளோ கொட்டி போயிருக்கு. அப்படியே அந்த சைட் போய்ட்டு நம்ம மேலே போகலாம். எப்படி இருக்குங்க இந்த கார்னர் மரம்லாம்? கிளையே வந்து அப்படியே கீழே தொங்குது. இதான் பாருங்கள், இது வெயிட்டு தாங்காமல் மேலேருந்து அப்படியே வளைஞ்சி கீழே தொங்குது பாருங்கள். ஃபுல்லாக மாவை தான், ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. இது ஒட்டுக்காய். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுவும் 30 ஃபீட் ரோடு. பின்னாடி தான் கொஞ்சம் காலியாக இருக்குது. அது வரைக்கும் மாமரம் வருது. பின்னாடி தான் காலியாக இருக்குது. இதுலேயும் ஃபுல்லாக மாமரம் தான். பின்னாடி வாங்குறதுக்கு மரம் வேணால் வச்சு கொடுக்கலாம். அதான் மாமரமாகவே கேட்டாங்க அப்படின்னா வச்சு கொடுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் RR காம்பவுண்டு. ஒரு மரத்தை கூட காய் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மரத்துலையும் பழுத்து போயிருக்கு. அதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே மட்டும் தான் அவங்க மரம் வைக்காமல் விட்டுருக்காங்க. இது வரைக்குமே மரம் இருந்திருக்கு. பின்னாடி மட்டும் மரம் கிடையாது. இன்னும் 10-20 பிளாட்டுக்கு இருக்கும். இங்கே மட்டும் மரம் கிடையாது. இன்னும் பின்னாடி காம்பவுண்ட் இருக்குது. ட்ரோனில் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி.